ஸோ இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட். சரி போடுவேன் கண்டிப்பா. இது வந்து வராது. இப்ப நான் வந்து ஸ்கின் கேர் பண்றேன். ஸோ நான் வெளியில போகும்போது என்னென்ன ஸ்கின் கேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்பதான் நான் வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு குளிச்சுட்டு வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர். என்ன இது லாரியல் என்ன இப்படி பூசி முழுவுத? கம்மியா போட்டிருக்கியா? சரி சும்மாதான் சொன்னேன். லாரியல் பாரிஸ்ல இருக்கிற மாய்ஸ்சரைசர் நான் வந்து போட்டுக்கிறேன். நான் வந்து ஆயில் பேஸ் மாய்ஸ்சரைசர் போடல இன்னைக்கு. ஏன்னா வெளியில போறோமா, என்னால வந்து அதை கேரி பண்ண முடியாது. இப்போ வெளியில போகும்போதோ இல்லைன்னா தூங்கும் போதோ என் ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், என் ஃபேஸ்ல எதுவுமே இருக்கக்கூடாது. அது வந்து என்னால சுத்தமா கேரி பண்ண முடியாது. எங்க அப்பா வந்து பாப்பாவை வந்து கடைக்கு கூட்டு வராங்க. அதோ அதோ ஐயோ ஜூம் ஜூம் அதோ அந்த பாரு. இந்த ஏய் ஜோனு பாப்பா. சாரி கைஸ், என்னால வந்து ஸ்கின் கேரை ஃபுல்லா காட்ட முடியல. ஏன்னா நான் இந்த ஜூம் பண்ணனா அந்த பாருங்க, இதே ஜூம்ல வச்சு 10 நிமிஷம் நான் வீடியோ எடுத்திருக்கிறேன். அதாவது இந்த யூடியூபருக்கான ஒரு அறிகுறி கூட என்கிட்ட கிடையாது. ஃபுல்லா மறந்து என்னெல்லாமோ பண்ணி வச்சிருக்கேன். ஜோனு ஹலோ. வந்துட்டாளா? நத்தானியல் இங்க பாரு. ஏய் கிளம்பிட்டீங்களா? அழகு தங்கம், அழகு தங்கம். குடுமி குடுமி. லைட்டு கீழே போட்டுறாத ராசா. இந்த அவங்க சின்னாச்சு வந்துட்டாங்க. சின்ன பாட்டி போட்டுட்டாம்லா போட்டுட்டாம்லா. குடும்பிய பாரு எப்படி தூக்கிட்டு நிக்குதுன்னு. ரொம்ப காமெடியா ஜோனு நம்ம எங்க போறோம்? ஜோனு எங்க போறோம்? எங்க போறோம் சொல்லுங்க. நாங்க திருநெல்வேலி போறோம். ட்ரெஸ் வாங்குவோமா உங்களுக்கு? லைஃப் ஸ்டைல்ல போயிட்டு. லைஃப் ஸ்டைலா அன்லிமிட்டெட்ல தான் நான் பாப்பாக்கு இந்த ஒரு பேண்ட்டும் ஷர்ட்டும் எடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு அன்லிமிட்டெட் போய் எடுப்போம்மா. ஓகே கைஸ், நாங்க வந்து கிளம்பிட்டோம். அக்காவும் தங்கச்சி ஒரே மாதிரி இருக்கீங்க சைடு போஸ்ல. கிளம்பியாச்சு. பாய். ஓகே ஜோனு, let's go. Let's go. இப்பவே நம்ம கியர் எல்லாம் போட்டு படிக்க வேண்டாம் மக்களே, அதுக்கு நேரம் இருக்கு. கேட்டியா? கொண்டை இது என்னடா? அது கொண்டை என்ன ஜனு? ஜாலியா? ஜாலியா? ஆமா ஒரே ஜாலி. இப்போ ஜாக்கு வந்துட்டானா அதுக்கப்புறம் யார முன்னாடி வச்சுக்கன்னு தெரியல. ஜாக்கு முன்னாடியே தான் இருப்பான். இல்ல நான் தான் போட்டேன், தர்மத்தை தான் போட்டேன். போட்டாச்சு, அம்மா என்கிட்ட தான் கொடுத்தாங்க. ஓகே, நாங்க வந்து திருநெல்வேலி ரீச் ஆயிட்டோம். இப்ப வந்து டீ பிரேக். மதுரம்ல வந்து நிப்பாட்டி இருக்கிறோம். எங்க காலேஜ் கிட்ட இருக்கிற மதுரம். சோ நாங்க வந்து ஸ்டாப்பிங் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன வேணும் பாப்பாக்கு என்ன வேணும்? வந்து சமோசா வாங்கி இருக்கிறோம். அவங்க 2 வச்சுட்டாங்களோ? நான் 2 சொன்னா 2 பிளேட்டா வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் ஜனு, ஹலோ ஜனு, உங்களுக்கு என்ன வேணும்? வடை வேணுமா? சாப்பிடக்கூடாது. அம்மாட்டவா அவனுக்கு வந்து அந்த இதுதான்
மைக்குக்கு தான் வந்து என்கிட்ட வரணும் மைக்குக்காக தான் வந்து கையை போட்டுருக்காரு சார். எதுக்கு இந்த சிரிப்பு? எக்ஸிபிஷன் போறதுக்கு முன்னாடி வந்து எனர்ஜி ஏத்திப்போம். நம்மளுக்கு வந்து சோறு தான் முக்கியம். அந்த சமோசா வந்து சூப்பரா இருந்துச்சு. குட்டி சமோசா தான் ஒரு பிளேட்ல வந்து 4 வச்சு தராங்க. நாங்க 2 சமோசான்னு சொன்னோம், ஆனா 2 பிளேட்டா கொடுத்துட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனர்ஜி ஏத்திட்டு இருக்கோம் நாங்க. அதாவது நாங்க தான் வந்து ஸ்நாக்ஸ் வந்து சாப்பாடு மாதிரி சாப்பிடுறோம்னு நினைக்கிறேன். மதியானம் லஞ்சே முடிச்சாச்சு. என்ன விஜயமா? 300 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸே. ஓகே, டீ எல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு, கிளம்பியாச்சு. பார்சல் வர வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் ஸ்நாக்ஸ். நம்ம வந்து லொகேஷன் ரீச் ஆயிட்டோம். காப்பர் லீஃப் அந்த சைடு ஒரு என்ட்ரி இருக்கும். அந்த சைடு தான் நம்ம வந்து போகணும். இப்ப இந்த கார் போனதும் அந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். ஆமாப்பா, அந்த இருக்குதுல, அந்த இங்க இறங்கி அந்த சைடு போகணும்ப்பா. அந்த இருக்கு தெரியுமா, அங்கதான் என்ட்ரன்ஸ் இருக்கு. இங்கதான் இந்த என்ட்ரன்ஸ் தான். நீங்க வந்து இங்கேயே எங்கேயாவது பார்க் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். வந்தாச்சு. செலிபிரிட்டி மேடம் முன்னாடி அந்த போயிட்டு இருக்காங்க பாருங்க. செலிபிரிட்டி லீமா ரோஸ். வந்துட்டோம். ஓகே, வந்துட்டோம். லேடிஸ்க்கு மட்டும் தான் நத்தானியல் ட்ரெஸ், உனக்கெல்லாம் கிடையாது. ஆமா, நாங்க எடுப்போம். Here we go. Zed and Chan. ஜேடோட ஃபேஷன் எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கிறோம். உள்ளதான் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் குர்த்திஸ் அண்ட் சாரீஸ் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கிறேன். அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, ஜுவல்லரிஸும் நிறைய இருக்குது. நான் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஸோ வந்து சாரீ கலெக்ஷன்ஸ் காட்டுறேன். இந்த ஷாப்ல வந்து சாரீ கலெக்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம இங்க வந்தோம்ல. ஸோ லாஸ்ட் டைமே வரும்போது நான் இந்த சாரீ பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் மிஸ் பண்ணிட்டேன், வாங்கலை. ஸோ இந்த டைம் நான் வந்து கண்டிப்பா இதுல ஒண்ணு வாங்குவேன். ஸோ இந்த சாரீ தான் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சாஃப்டா, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. இதை விட இன்னும் கொஞ்சம் டார்க் ஆரஞ்சு, ரெட்டிஷ் ஆரஞ்சு மாதிரி இருந்துச்சு. அதை தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். 2000 தான் வந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குது. அதை நான் போயிட்டு பிளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி கட்டி பார்க்கறதுக்கு. ஸோ இந்த ஷாப்லயுமே நான் வந்து பார்த்தேன், எனக்கு இங்கேயுமே பிடிச்சிருந்துச்சு. பட் இதை விட இதுக்கு முன்னாடி எடுத்த ஷாப்ல தான் வந்து இன்னுமே ரீசனபிளா இருந்துச்சு. பட் இதுல உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்க பாருங்க. So you can see the fabric flow. Blouse attached வருமா? Self color stripe with the blouse. This is the blouse color. Same இதே மாதிரி. எனக்கு வேண்டாம் ஜும்மா. நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஜுவல்லரி கட்ட மாட்டேன். நான் கொஞ்சம் ரொம்ப சாஃப்டா, இது எனக்கு வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கணும். இது வந்து நல்ல டீடைல் நல்லா இருக்கும். வெளியில வந்து 25 மேல இருக்கும். இது பிளவுஸ் வருதா? இதுதான் பிளவுஸா? பிளவுஸ் வந்து செக்கர் பேட்டர்ன், கலர் டிஃபரெண்டா இருக்கு. பிளவுஸ் வந்து பிங்க். இதுதான் this is the blouse. modal block பண்றதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். வியர் பண்ண லைட் வெயிட்டா இருக்கும். இது வந்து டைரக்டா வீவர்ட்ட எடுத்தது. நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஷாப்ல தான் சாரி பார்த்துட்டு இருந்தேன். அந்த கிரீன் கலர் தான் நான் வாங்கலாம்னு நினைச்சிருந்தேன். இது வந்து 3200 எங்களுக்காக 2500க்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் இதுக்கப்புறம் தான் நான் அந்த ஷாப்பே பார்த்தேன். சேம் இதே மாதிரி பேட்டர்ன் தான், ரொம்ப லைட் வெயிட்டா இருந்துச்சு. ப்ரைஸுமே நல்லா இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமா இருந்துச்சு. ஸோ நான் அங்கேயே வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரைஸ்லெட் வாங்க போனேன். அம்மா வந்து எனக்கு ஒரு ப்ரைஸ்லெட் வாங்கி கொடுத்தாங்க. இன்னொன்னு என்ன பார்த்து, அந்த பிளாக் நல்லா இருக்கு. எது நல்லா இருக்குது? இதுவா அதுவா? இதுவா? இந்த ஷாப்ல நான் வந்து பிரைஸ்லெட் தான் வாங்கியிருந்தேன். 250 சம்திங்க்கு வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரீசனபிளா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப மினிமல் ஜுவல்லரி எல்லாமே வச்சிருந்தாங்க. இப்போ நான் காட்டுறது எல்லாமே வந்து 800 அந்த ரேஞ்ச்ல வரும். ஒரே ஒரு பிரைஸ்லெட் மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நான் வந்து ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுறேன். ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு இங்க. செம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்குது.
ஓகே. என்ன ரேஞ்ச்? ஓகே. ஸ்டார்டிங் ஃப்ரம் 1200 to 1800. எல்லாமே ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ். இந்த கலர்லாம் பாருங்க, கலர்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்கு. இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த ஜுவல்ஸ் எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் ஜுவல்ஸ், பேங்கிள்ஸ் அண்ட் கிளிப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மைன்யூட் ஒர்க்ல ரொம்ப அழகா வச்சிருந்தாங்க. இந்த செட்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் இவங்களுமே. வித்யா ஹேர் அண்ட் மேக் ஓவர் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல போட்டு பாத்தீங்கன்னா வரும். ஸோ இப்போ வந்து நாங்க கீழே சாப்பிட போயிட்டு இருக்கிறோம். லஞ்ச் முடிச்சுட்டு அகைன் வந்து நாங்க வந்து ஷாப்பிங் பண்ண வருவோம். ஏன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சா. அவனுக்கு இது இப்போ இந்த மைக்கு வேணும். மைக்கு ஏய் 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 இங்க இருக்கோம். சந்தோஷம் வந்துருச்சுங்க. அந்த மைக்குக்கு வந்து அவன் வச்சுக்கோ வச்சுக்கோ. ஓகே, நாங்க வந்து இப்போ லஞ்சுக்கு காப்பர் லீஃப் ஹோட்டல் போறோம். அப்படியே அம்மாக்கு வந்து மீல்ஸ் வந்துருச்சு. அம்மா வந்து வெஜ் மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அம்மா வெரைட்டி. ஃபர்ஸ்ட் சூப் தானே கொண்டு வரணும். எல்லா ஐட்டமும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சூப் கொண்டு வராங்க. சாப்பிட ஆரம்பிச்சுட்டு எப்படிடா சூப் குடிக்கின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி அப்போ குடிச்சிட்டோம். அண்ட் நாங்க வந்து தந்தூரி, மட்டன் பிரியாணி 2 அண்ட் பட்டர் நான், கார்லிக் நான் இந்த மாதிரி எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒண்ணும் இல்லைங்க, பாக்குறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா இந்த குட்டியை வச்சுட்டு சாப்பிடுறதுதான் ரொம்ப பெரிய கஷ்டமா போயிருச்சு. அப்புறம் அம்மா தான் எப்படியோ சமாளிச்சாங்க. அவனுக்குன்னு கொண்டு வந்த ஃபுட் வந்து அவன் சாப்பிடல, வீட்ல இருந்து கொண்டு வந்தது. அந்த டிஃபன் பாக்ஸ்ல வந்து ஒரு பாயில்டு எக் நாங்க வாங்கி அவனுக்கு குட்டி குட்டியா பொடிச்சு போட்டோம். அதை எடுத்து ஒன்னொன்னா சாப்பிட்டுட்டு இருந்தா. சோ அப்படியே எப்படியோ சமாளிச்சாச்சு. ஆனாலும் பயங்கர சேட்டையா உடனே அங்க இருக்கிற ஸ்டாஃபே பார்த்தாங்க, இவங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பேபி சேர் ஒன்னு எடுத்து வச்சு அவங்களே வந்து அதுல உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறமும் கத்திட்டே இருந்தான், என்ன இப்படி போட்டு உட்கார வச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க சொல்லுங்க. சைக்கிள் தெரியுமா? சைக்கிள்ல வந்து தாத்தாவும் பேரனும் ரிக்ஷால போயிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு கீழே கொஞ்ச நேரம் சில் பண்ணிட்டு அகைன் மேல வந்துட்டோம். இந்த ஸ்டோர்ல தான் நான் வந்து 2 சுடி பார்த்து வச்சிருந்தேன். ஒன்னு வந்து கேஷுவல் வேர் அண்ட் இன்னொரு வந்து கொஞ்சம் பார்ட்டி வியர் மாதிரி. லாஸ்ட் டைம் இவங்க கிட்ட தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த டைம் உங்க கிட்ட வாங்கிட்டு நாங்க அப்படியே கிளம்பிட்டோம், டைம் ஆயிடுச்சுன்ட்டு. இந்த 2 சுடிதார் வாங்கியிருக்கிறோம். இது வந்து கார்ட் செட், இது வந்து சுடிதார். தேங்க்யூ. சரி. ஸோ ஜேட் எக்ஸ்பிஷன்ல வந்து நாங்க பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நான் வந்து ஒரு சாரீ அண்ட் ஒரு சுடிதார் வாங்கியிருக்கிறேன். சித்தி ஒரு சுடிதார் வாங்கியிருந்தா. ஸோ இவ்வளவுதான் நாங்க வந்து வாங்கியிருக்கிறோம். ஷாப்பிங் முடியல. சென்னை சில்க்ஸ் போகணும் நாங்க அம்மா. நான் வந்து அன்லிமிட்டெட் போகணும்னு நினைச்சேன். ஏன்னா எனக்கு நான் சாரீ வாங்கிட்டு பாப்பாக்கு ட்ரெஸ் வாங்கலன்னா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ டைம் கண்டிப்பா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க சித்தி வேற வீட்டுக்கு போகணும்னு சொன்னாலா. சரி பாப்போம் சென்னை சில்க்ஸ்லயே வந்து. ஆனா சென்னை சில்க்ஸ்ல லாஸ்ட் டைம் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இல்ல பாப்பாக்கு. பாப்போ டைம் இருந்தா அன்லிமிட்டெட் போயிட்டு பாப்பாக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு நம்ம போலாம். இப்போ வந்து சென்னை சில்க்ஸ் போலாம். நாங்க சென்னை சில்க்ஸ் வந்துட்டோம். பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தானா, சரி இந்த கேரியர்ல வச்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை எடுத்துட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் யூஸ் பண்றேன். வாங்கி வீட்டுல வச்சு யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ தூங்கிட்டு இருந்தவன் இந்த கேரியர்ல உட்காந்து மாட்டினதும் எந்திரிச்சிட்டான். ஏற்கனவே லைட்டா ஹாஃப் ஸ்லீப்ல தான் இருந்தான். இதுல மாட்டினதும் எந்திரிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவனை என் சைடு பக்கமா உட்கார வச்சது பிடிக்கல சாருக்கு. அழ ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவனை மாத்தி உட்கார வச்சு நான் வந்து கூட்டு போனேன். எனக்கு என்ன ஆச்சுன்னா, இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நான் வந்து ஒரு 1 hour கிட்ட அவனை கேரி பண்ணியிருந்தேன்னா எனக்கு நெக்ஸ்ட் டே வந்து ஷோல்டர் பெயின் அவ்வளோ பெயின் இருந்துச்சு. அண்ட் ஹிப் பெயினும் கூட எனக்கு இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். மற்றபடி வந்து நம்மளுக்கு நல்லா இருந்துச்சு, நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் வெயிட் வந்து ரொம்ப இழுக்குது. அண்ட் உள்ள வந்து நானும் பாப்பா உட்காந்து செட்டில் ஆகிட்டோம். நானும் டயர்ட், பாப்பாவும் டயர்ட். அம்மாவும் தங்கச்சும் வந்து மீட்டர் கிளாத் வாங்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நானும் பாப்பாவும் கொஞ்சம் அப்படியே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். கேப்ல என் சித்தி வந்து பாப்பாவை கூட்டிட்டு போயிட்டு ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்தா. ஸோ அதை வச்சு அவன் விளையாண்டுட்டு இருந்தான்.
That's why. இந்த கண்ணை மட்டும் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஃபுல் டயர்ட். காலையில ஒரு 10க்கு கிளம்புனது நைட்டு 8:30 கிட்ட ஆயிருச்சு. அப்பா சுத்தமா முடியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்கு தான் போகணும். அன்லிமிட்டெட்லாம் போக டைமே இல்ல. அப்புறம் ரொம்ப டயர்டா இருக்குது, வயிறு பசிக்குன்னு சொல்லிட்டு இங்க அன்னபூர்ணால வந்து ஒரு ஸ்டாப்பிங் போட்டாச்சு. ஸோ வந்து டீ, காஃபி, பானிபூரி, தஹிபூரி எல்லாம் வந்து வாங்கி நல்லா சாப்பிட்டு டின்னர் ஸ்நாக்ஸை வந்து நாங்கள் டின்னராக முடிச்சிட்டோம். காலையில் ஸ்நாக்ஸ் வந்து லஞ்சாக முடிச்சாச்சு, பிரஞ்ச் மாதிரி. இப்போ வந்து நாங்கள் அதை டின்னராக முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பானிபூரி சாப்பிட்டு எனக்கு பத்தலன்னு சொல்லிட்டு நான் லீமாவை தஹிபூரி வாங்கிட்டு வான்னு சொன்னேன். வாங்கிட்டு வந்தா அதையும் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இதுக்கு மேலே வந்து என்னால் வீடியோலாம் கேப்சர் பண்ண முடியல, ஏன்னா சுத்தமாக முடியல, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே நாங்கள் வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? இல்லைனா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுமா என்னன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஷாப்பிங் ஹால் அண்ட் அவுட்டிங் போறது எல்லாமே வந்து ஒரு vlog-ஆ ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.